ஏமா அழறீங்க, என்னாச்சு? அழுகாதீங்க, பேசுங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இப்போ இருக்கான்னு சொல்லி. சார் இல்லை சார், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வர்றாங்க. எவன்டா அது? என்னடா கேட்ட? சார் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வர்றாங்க. எதா ஒத்துக்கிட்டு தனியா தட்டு தருவோம், தனியா டம்ளர் தருவோம்னு சொன்னீங்களா? இது என்னது? அண்ணா இருங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான். என்னத்தனா விட்டு இப்போ எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்கவுங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு கொடுக்கறதுல என்ன சார் கஷ்டம்? ஓ, நீ அப்படி வரியா? இதில் ஒரு சின்ன நவீன தீண்டாமை இருக்கு. அந்த நாகரிகமாக நம்ம ஆளுக்கு ஒரு தட்டுன்னு நம்ம சொல்கிறோம். உங்கள் தட்டு வைக்கப்படக்கூடிய இடத்துல அது வைக்கப்படுவதில்லை. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. வேலைக்காரங்களுக்கு இல்லைங்க சார், நாங்களே அப்படிதான் சாப்பிடுறோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், சரி. தட்டு மாற்றி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. சாப்பிட்டுருக்கோம். சரி. ஆனால் இவங்களோட மட்டும் தனியாக ஒரு இடத்துல பத்தாம தனியாக ஒதுக்கி வைக்கிறீங்களே, அது ஏன்? இவ்வளவுதான் கேள்வி. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. மைண்ட்ல என்ன ஓடி இருக்குனாக்கா அவங்க வந்து வேலைக்காரவங்க, அவங்களுக்கு தனி தட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு. ஓ, அப்படியா விஷயம்? நாங்கள் அவங்க சாப்பிட்ட தட்டில் நாங்கள் சாப்பிடக்கூடாது, நாங்கள் சமைக்கிறத அவங்க சாப்பிட்றாங்க, அப்போ நாங்கள் சுத்தமாக இல்லையா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்படி இல்லை சார், அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்றோம். சாப்பிட்றீங்களா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி.